வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். அரசாங்கத்திற்கு ஆதரவு தெரிவித்து யாழ்ப்பாணத்தில் ஆர்ப்பாட்டம். இராணுவ வீரர்களுக்கான புதிய வீடுகள் ஜனாதிபதியால் கையளிப்பு. தொல்பொருட்கள் சில திருடப்பட்டதால் தேசிய அருங்காட்சியகத்தை தற்காலிகமாக மூடுவதற்கு நடவடிக்கை. சார்பு கொள்கை சரியானது என மீண்டும் நிரூபணம். ரம்புக்கனி நுகவெல பிரதேசத்தில் நிர்மாணிக்கப்பட்ட நமக்காக நாம் வீடமைப்பு திட்டம் ஜனாதிபதியினால் இன்று ராணுவ வீரர்களிடம் கையளிக்கப்பட்டது. கேகாலை மாவட்டத்தை மையப்படுத்தி நமக்காக நாம் ராணுவ வீடமைப்பு திட்டத்தின் 8வது கட்டம் இம்முறை முன்னெடுக்கப்பட்டது. ஜனாதிபதியின் எண்ணக்கருவுக்கு அமைய பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்சவின் வழிகாட்டலின் கீழ் நமக்காக நாம் நிதியத்தினால் இந்த வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன. காணியொன்று இருந்த போதிலும் வீடொன்றை அமைப்பதற்கான பொருளாதார வசதி இல்லாத ராணுவ வீரர்களுக்கு ஆதரவளிப்பதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். நெடுந்தீவைச் சேர்ந்த சிறுமி ஒருவர் வல்லுறவுக்கு உட்படுத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து ஊர்காவல்துறை நீதிமன்ற வளாகத்திற்கு முன்பாக நேற்று ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. நெடுந்தீவைச் சேர்ந்த 13 வயதான லட்சுமி ஜேசுதாசன் அண்மையில் வல்லுறவுக்குட்படுத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து இடம்பெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தை மகளிர் அமைப்புகள் ஏற்பாடு செய்திருந்தன. சந்தேக நபர் ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் நேற்று ஆஜர்படுத்தப்பட்ட போது நீதிமன்றத்திற்கு வெளியில் இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றுள்ளது. அண்மை காலமாக வடக்கில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள் அதிகரித்து வருவதாக இதன்போது ஆர்ப்பாட்டக்காரர்கள் சுட்டிக்காட்டினர். குற்றவாளிகள் சட்டத்தின் பிடியில் இருந்து இலகுவாக தப்பிச் செல்வதை அனுமதிக்கக்கூடாது எனவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். இதேவேளை இம்மாதம் 3ஆம் தேதி ஜேசுதாசன் லட்சுமியின் கொலை தொடர்பான தகவலை அறிந்து கொண்ட நெடுந்தீவு பிரதேச பொதுமக்கள் சம்பவ தினத்தன்று இரவு சந்தேக நபர் ஒருவரை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்திருந்தனர். குறித்த சந்தேக நபர் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் உறுப்பினர் என யாழிலிருந்து வெளியாகும் நாளேடுகள் தகவல் வெளியிட்டுள்ளன. இந்த சந்தேக நபர் ஏற்கனவே பல குற்றச் செயல்களுடன் தொடர்புடையவர் எனவும் அவற்றில் சில சம்பவங்களுக்காக விளக்கமறியலில் இருந்தவர் எனவும் பிரதேச மக்கள் சுட்டிக்காட்டியிருந்தனர். சந்தேக நபரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தி இம்மாதம் 4ஆம் தேதி போலீஸ் நிலையத்திற்கு முன்பாக கூடிய மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். கிளிநொச்சி செல்வநகர் பிரதேசத்தில் வெடிச்சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இன்று பிற்பகல் 2:30 அளவில் இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் 5 சிறுவர்கள் காயமடைந்துள்ளதாக ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ருவான் வணிகசூரிய தெரிவித்துள்ளார். காயமடைந்த சிறுவர்கள் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த சிறுவர்கள் விளையாடிக் கொண்டிருந்த போது அருகிலிருந்த ஏதேனும் பொருள் ஒன்று வெடித்துள்ளமை ராணுவத்தினரும் போலீசாரும் மேற்கொண்ட ஆரம்பகட்ட விசாரணைகளின் போது தெரியவந்துள்ளது. இலங்கை கடற்பரப்பில் தமிழக மீனவர்கள் தாக்குதலுக்கு இலக்காகின்றமை தொடர்பில் உடனடி கவனம் செலுத்துமாறு இந்திய பிரதமர் கலாநிதி மன்மோகன் சிங்கிடம் தமிழக முதல்வர் ஜெயலலிதா ஜெயராம் இன்று மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். இத்தகைய தாக்குதல்கள் எதிர்காலத்தில் இடம்பெறாது என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என அவர் அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக த ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. தமிழக மீனவர்கள் மீதான தாக்குதல் தேசிய மட்டத்திலான பிரச்சினையாக கருதப்படாமை வேதனை அளிப்பதாகவும் தமிழக முதல்வரின் கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 4 மீனவர்கள் ஏற்றிய படகொன்றின் மீது அண்மையில் நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பாகவும் இந்திய பிரதமரின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. மீனவர் பிரச்சினை தொடர்பில் இலங்கை அரசாங்கம் இரட்டை கொள்கையை கடைபிடிப்பதாக தாம் ஏற்கனவே தெரிவித்திருந்த கருத்தை இந்த தாக்குதல் உறுதிப்படுத்துவதாகவும் தமிழக முதல்வர் ஜெயலலிதா ஜெயராம் கூறியுள்ளார். இந்த வருடம் ஜனவரி மாதம் மீனவர் பிரச்சினை தொடர்பாக கொழும்பில் நடைபெற்ற கூட்டத்தின் போது வழங்கப்பட்ட உறுதிமொழிகள் ஆவணத்திற்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழக மீனவர் பிரச்சினை தொடர்பாக இலங்கை அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி பாரம்பரிய கடற்பிரதேசத்தில் மீண்டும் தாக்குதல் நடத்தப்படுவதை தடுக்குமாறு இந்திய பிரதமரிடம் ஜெயலலிதா ஜெயராம் கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையின் வடபிராந்தியத்தில் அதிகரித்து வரும் ராணுவ மயமாக்கலும் பொறுப்பு கூறும் வகையிலான அரசாங்கம் இல்லாமையும் அந்த பிரதேசத்தில் இயல்பு நிலை ஏற்படுவதை தடுப்பதுடன் எதிர்காலத்தில் வன்முறைகளுக்கு வழிவகுக்கக்கூடும் என சர்வதேச நெருக்கடிகளை ஆராயும் குழு தெரிவித்துள்ளது.
இலங்கை நிலவரம் குறித்து சர்வதேச நெருக்கடிகளை ஆராயும் குழு வெளியிட்ட அறிக்கையின் தொடர்ச்சியாக இந்த தகவல் நேற்று வெளியாகியுள்ளதாக பிபிசி செய்தி வெளியிட்டுள்ளது. இலங்கையின் வடபகுதியில் மறுக்கப்படும் சிறுபான்மை உரிமைகள் மற்றும் வடபகுதியில் ராணுவ கட்டுப்பாட்டிலான மீள்குடியேற்றம் என 2 கட்டங்களாக இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளதாக பிபிசி செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்ற இலங்கையின் வடபிராந்தியம் தொடர்ந்தும் ராணுவத்தின் மறைமுக ஆட்சியின் கீழ் இயங்குவதாக சர்வதேச நெருக்கடி குழுவை மேற்கோள் காட்டி பிபிசி கூறியுள்ளது. நாட்டின் பெரும்பான்மை இனத்தவர்கள் வடபகுதியில் அரசு உதவியுடன் குடியேற்றப்படுவதாகவும் இப்படியான சம்பவங்கள் வடபகுதி தமிழர்கள் மத்தியில் நிலவிய பழைய மனக்குறைகளை மீண்டும் தூண்டுவதாக அமைந்துள்ளது எனவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாக பிபிசி குறிப்பிட்டுள்ளது. விளம்பர இடைவேளையின் பின்னர் செய்திகள் தொடரும். ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கைக்கு எதிராக குற்றச்சாட்டு சுமத்தப்படுவதை கண்டித்து யாழ்ப்பாணத்தில் இன்று எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் யாழ் மாவட்ட அங்கத்தவர்களால் இந்த ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இது முற்பகல் 10 மணி அளவில் யாழ் துரையப்பா மைதானத்துக்கு அருகில் ஆர்ப்பாட்ட பேரணி ஆரம்பமானது. இதில் கலந்து கொண்டிருந்தவர்கள் நகரில் உள்ள அனைத்து வீதிகளூடாகவும் சென்று அதன் பின்னர் யாழ் பஸ் நிலையத்துக்கு வருகை தந்தனர். தமிழ், முஸ்லிம் மற்றும் சிங்கள மக்கள் பேரணியில் கலந்து கொண்டிருந்தனர். யாழ் பஸ் நிலையத்தில் இவர்களினால் கூட்டம் ஒன்றும் நடத்தப்பட்டது. சமூகங்களும் நாங்கள் ஒற்றுமையாக வாழ்கின்றோம். இவ்வேளையில் ஜெனீவாவில் எடுக்கப்படும் எமது நாட்டுக்கு எதிரான தீர்வுகளை நாங்கள் வன்மையாக கண்டிப்பதோடு யார் இந்த ஜெனீவா இதிலே எமக்கு எதிராக வாக்களிக்கப் போகின்றீர்களோ எமது நாட்டுக்கு நீங்கள் கட்டாயமாக எமது நாட்டுக்கு ஆதரவாக எமது நாட்டுக்கு வாக்களிக்க வேண்டும், ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு எமது நாடை சுதந்திரமாகவும் நல்ல முறையில் வாழ்வதற்கு, எங்களை ஒற்றுமையாக வாழ்வதற்கும் நிம்மதியாக வாழ்வதற்கும் வழி செய்ய வேண்டும். நாங்க இப்ப நல்ல ஒற்றுமையாகவும் சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் நல்ல ஒற்றுமையாக நாங்க சிறந்த இதுகளாக சிறப்பித்துக் கொண்டு இருக்கிற எங்களை நாடு இன்னும் வர வர வளர்ச்சி அடையதொழிய வளர்ச்சி குறைவான காலமாக போய்கொண்டு இருக்கிறது. ஆனபடி ஐக்கிய நாடுகள் எல்லாம் எங்களுக்கு தலைமை வாங்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. யுத்தம் நிறைவடைந்த பின்னர் எமது மக்களுக்கு பாதைகளை புனரமைத்து தந்துள்ளனர். கடற்தொழில் செய்வதற்கான படகுகள், வலைகளை பெற்று தந்துள்ளனர். இங்கு இருக்கின்ற அனைவரும் சந்தோஷமாக வாழ்கின்றனர். யுத்த காலத்தில் இருந்ததைப் போலவே தற்பொழுதும் செய்வதற்கு ஏனைய தரப்பில் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றனர். ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கைக்கு எதிராக பிரேரணை ஒன்றை நிறைவேற்றுவது தொடர்பான கருத்துக்கள் அரசியல் உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் முக்கியத்துவம் பெற்றுள்ளதை காண முடிகின்றது. அது தொடர்பிலான சில கருத்துக்கள் அடுத்து. 30 வருட கால யுத்தம் நிறைவடைந்துள்ளது. அதில் தவறிழைத்துள்ளதாக தற்போது சர்வதேசம் குறிப்பிடுகிறது. கொடியை ஏந்தி கொண்டு வந்த 5 கொலை செய்ததாக ஒன்றிணைந்து குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். ஆயினும் அதில் இருந்தவர்களில் 2வது நபரான பெண்ணும் அவ்வாறு இடம்பெறவில்லை என கூறுகிறார். இவர்கள் யுத்தத்தில் உயிரிழந்தனர், கொலை செய்யப்படவில்லை. இறந்தவர்களை தான் ராணுவத்தினர் எடுத்துள்ளனர். தாம் ராணுவத்தினரால் காப்பாற்றப்பட்டதாக அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டுள்ளனர். ஆனால் சேனல் 4வினால் போலியான காணொளி உருவாக்கப்பட்டு கொலை செய்தார்கள் என்று முழு உலகத்திற்கும் தெரிவிக்கிறார்கள். அவ்வாறு தெரிவித்து ஜனாதிபதியையும் இலங்கையையும் அவமதிக்க முயற்சிக்கின்றனர். ජනාධිපතිතුමත් ශ්‍රී ලංකාවත් අපවාදයට ලක් කරලා අවමානයට ලක් කරන්න උත්සාහ කරනවා. ඉන්දියාවට ගිහින් දෙන පොරොන්දු ඇමරිකාවට இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஜெனீவாவுக்கும் சென்று வழங்கிய ஒரு வாக்குறுதியும் நிறைவேற்றாமையால் ஒரு தரப்பினரை மாத்திரம் பிரதிநிதித்துவப்படுத்தும் ஆணைக்குழுவின் சிபாரிசுகளை நீங்கள் கூறும் அனைத்து ஆணைக்குழுக்களின் முன்னிலையிலும் ஒவ்வொரு பக்கம் வீசியுள்ளனர். அவற்றை கருத்தில் கொள்ளவில்லை, உதாசீனப்படுத்தினார்கள். தற்போது நல்லிணக்க ஆணைக்குழுவின் சிபாரிசுகளை உதாசீனப்படுத்துவார்கள், அதனையும் ஒரு புறம் வைப்பார்கள். இவை உலகத்தை ஏமாற்றுவதற்காக செய்பவை. சர்வதேசம் ஏற்றுக்கொண்டமையால் ஐக்கிய நாடுகள் சபையின் ஊடாக பிரேரணை ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளதாக நாம் நம்புகின்றோம். හැම කෙනාම එකට මේ පාරට බැහැලා එකම හඬින් කියන්නේ අපේ මව්බිමට. அனைவரும் ஒன்றாக இணைந்து தற்போது வீதியில் இறங்கி அவரது தாய்நாட்டை சிரமத்துக்குள்ளாக்காது நாம் சுதந்திரமாக வாழ்வதற்கு இடமளியுங்கள் என ஒருமித்த குரலில் தெரிவிக்கிறோம். ஏகாதிபத்தியவாதிகளுக்கு இது புரிய வேண்டும். சர்வதேசத்துக்கே போலீசார் என நினைத்துக் கொள்ளும் அவர்கள் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் ஜனநாயகம் என்று தெரிவிக்கின்றனர். அவர்கள் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் மனித உரிமைகளுக்கு சார்பானவை என நினைத்துக் கொள்பவர்களுக்கு இயற்கை பதிலளிக்கும்.
මෙල්ල වෙන්න සිද්ධ වෙයි සබහා ධර්මයට. බොහෝ රටවල්වල ගිහිල්ලා යුද්ධ කළා යුද්ධ ජයග්‍රහණය කරන්න හැදුවා. பல நாடுகளுக்கும் சென்று போர் புரிந்து யுத்தத்தை வெற்றிக்கொள்ள முனைந்தனர். ஆனால் அமெரிக்காவுக்கு அந்த நடவடிக்கையை முன்னெடுக்க சந்தர்ப்பம் கிட்டவில்லை. அதுபோன்று ஐரோப்பாவின் எந்த ஒரு நாட்டுக்கும் முடியவில்லை. அவர்கள் தலையீடு செய்த எந்த ஒரு யுத்தமும் வெற்றி பெறவில்லை. ஆனால் நாம் யுத்தத்தை வெற்றி கொண்டோம். அதனால் ஏற்பட்ட பொறாமை மற்றும் வெறுப்பினால் இந்த நாட்டின் மீது சில குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். தற்போது ஏற்பட்டுள்ள நிலைமை தொடர்பில் நாம் தெளிவாக செயற்படுகிறோம் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ජනතාව අවබෝධයෙන් කටයුතු කරනවා. விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும்.